பாக்யா கிட்ட பார்வதி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிவ்யூ குடுங்க. எங்க எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸாவது குடுங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எவ்வளோ ஆர்வம் பாருங்க பார்வதிக்கு அப்படின்னு கனி சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கும் ஆர்வமா தானே இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பேருக்கா ரிவ்யூ சொல்ல ஆரம்பிப்பாங்க பாக்யா. சுபிக்ஷாக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட லேர்ன் பண்ணுறாங்க. நமக்கே அவங்கள பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் கேமும் சூப்பராக விளையாடுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சபரிக்கு வந்து கரெக்டாக கேம் விளையாடுறாரு. ஆனால் ஒரு சிஸ்டர் அப்படின்னா அந்த பாண்டுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காரு. கேமை விட்டுடுறாரு அப்படின்னு சொன்னோடனே ஓகே சிஸ்டரே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறார். அடுத்து அரோரா கிட்ட வந்துட்டு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இதுதான் அரோரா நம்ம நினைக்கும் போது அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து வேற ஒரு ஆளாக மாறுறாங்க அப்படிங்கிறாங்க. கனிகா கிட்ட உங்ககிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திவ்யா கிட்ட திவ்யா பயங்கர போல்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸே தேவையில்லை, சூப்பராக கேம் விளையாடுறீங்க, நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க, டாஸ்க்கும் பண்ணுறீங்க கேமும் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அமித் கிட்ட ஒரு ஆக்டராக வந்து இப்போ சிங்கராக மாறிட்டீங்க, அப்புறம் நிறைய நீங்கள் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, டாஸ்க்கும் சூப்பராக விளையாடுறீங்க அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ இல்லை, அது நமக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ட்வின்ஸே வளர்த்துட்டீங்க, ஒரு மதராக லைஃப்பில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் எவ்வளோ விஷயம், ஈஸியான விஷயம், நீங்கள் அதை ஈஸியாக கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து கமர்தன் கிட்ட வந்து கேமை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்கன்னாங்க. அப்புறம் பாருக்கு வந்து அட்வைஸே தேவையில்லை, செம்ம போல்டு, எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அட்வைஸ் கொடுக்க தேவையே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வினோத் கிட்ட வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாரு, வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டால் என்ன சண்டையவே மறக்க வச்சுருவாரு, நம்ம அங்கே போவோமா இங்கே போவோமா அப்படி இப்படின்னு சொல்லுவார், நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு யோசிச்சுட்டு இருப்பேன், அதை தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.